விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றக்கு ஆள் இருக்கா? ஸ்கூல் ஹாஸ்டல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். அண்ணா நான் பெரும்பாலும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா ஓகே அண்ணா, நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றக்கு ஆள் இருக்கா? அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேத்து பார்த்தேன் சென்னையில இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில ஒரு போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணாரு. ஆனா ஒண்ணுமே கிரவுண்ட் லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாம சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, நாங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கெல்லாம் களத்துல பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில நாங்க போறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னாங்கன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாம ஒரு குற்றம் சுமத்த விரும்பல, அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க ஏதாச்சும் ஆரவாரமா பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாதது என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நான் பார்க்கலீங்கன்னா. சோ விசிலுக்காக ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதுலதான் அந்த கூட்டணியை பத்தி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணா இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா தான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்ததுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு.
ஆனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக முக்கியமான தலைவர். 1967 ஆட்சிக்கு வந்து கிடைத்தது 2 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்ல. அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி போனாரு. ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாம நான் கேட்கிறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேல காக்கா வந்து உட்காரும், நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்காரும். இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய உனி எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? அண்ணா இதுல கரப்ஷன் இருந்துச்சு 65 இருந்து 67 இல்ல, இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு. அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா, டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது. நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக இது மாறி இருக்கிறது. அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தெரியுங்கன்னா, ஓட்டில் நீங்க பார்க்கும்போது தெரியும். எந்த சம்பந்தம் இல்ல, சும்மா பிறந்த நாள் அன்னைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம், ஒரு 4 நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஒரு டிஎம்கே மினிஸ்டர் கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது. நீங்க ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 எழுதுங்க அப்படின்னு. அந்த 10ல எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க? இன்னைக்கு வேணா பரிச்சை வச்சு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு, அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. ஆனா எத்தனை துரோகிகள் இருந்தாலும் அப்படின்னு யாருங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பதே அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடல்ல ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கு அது 46, 47 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி, முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு. அவங்களுக்குள்ள என்ன டீல் எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அசாம்ல தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸ் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க. அதை பத்தி நான் போக விரும்பலீங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு, யாருக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால இது உடஞ்சு போன கண்ணாடிய ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில முகம் பார்த்தா எப்படிங்கன்னா இருக்கும். அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு. ஒரு காங்கிரஸ் மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸ் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சார், ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன், இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்க அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்காங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.